ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டெலிஷியஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியை நல்லா வறுத்துக்கோங்க, லைட் ஆரஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே பேனில் 1 கப்பு சிகப்பு அவல் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுங்க. இந்த சிகப்பு அவல் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை ஒரு தனியாக வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். 1/4 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி வறுத்துக்கோங்க, ஏன்னா அது ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது. ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிகப்பு அவலை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. குறைன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அகெயின் அதே ஜாரில் 1/2 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிகப்பு அவலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெல்லமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா சூடான பால் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். எல்லா உருண்டைகளும் நல்லா ஈவனாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ஈவனாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான போஹா லட்டு ரெடி. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.